சேரனோட மொத்த குடும்பமும் அங்க வந்து பிரச்சனை பண்றத பார்த்துட்டு, சந்தாவோட மாமாவும் உடனடியா அவங்களோட அடியாட்கள் கிட்ட, "உடனடியா இவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க" அப்படின்னு சொல்ல, சந்தா பதட்டத்துல கதறி அழ, உடனடியா சந்தாவோட அப்பாவும், "ஒரு நிமிஷம் மாப்ள, நான் ஒரே ஒரு தடவ அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு" கோவத்தோட சரண் கிட்ட, "நான் இங்க வந்தா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எந்த முகத்த வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்தீங்க? இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது. இந்த கல்யாண வீட்ட சாபி வீடா மாத்திராதீங்க. நான் உங்களோட நல்லதுக்காக கடைசியா ஒரே ஒரு தடவ சொல்றேன். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க." ஆனாலும் சேரனும், "என்னால சந்தாவ விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு எங்கள கொல்லணும்னா, தயவு செஞ்சு இங்கேயே என்னையும் சந்தாவையும் சேர்த்தே கொன்னு போட்டுருங்க. ஆனா, தயவு செஞ்சு என்னோட குடும்பத்த விட்டுருங்கன்னு." "சோழன், நீ எல்லாரையுமே கூட்டிட்டு வெளிய போ. இது என் பிரச்சனை. நான் இத பார்த்துக்கிறேன்." "அண்ணே, இது நம்ம பிரச்சனைண்ணே. அவங்க கொல்றதா இருந்தா நம்ம எல்லாரையும் ஒண்ணாவே கொல்லட்டும். நம்ம சாகறதா இருந்தா ஒண்ணாவே சாகலாம்." அப்ப சந்தாவோட அப்பாவும், "இங்க பாருங்க, முட்டாள்தனமா பேசி உளறிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க கன்ன வச்சு ஒரே ஒருத்தர சுட்டா போதும். மொத்த பேரும் சிதறி ஓடிருவீங்க." சோழனும், "அதெல்லாம் உங்க கூட்டம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. சாகறதுல கூட நாங்க எங்க அண்ணன் கூட தான் சேர்ந்து நிப்போம்னு." அவங்க சோழன் கூடயே கை கோர்த்து நிக்க, இத பார்த்துட்டு சந்தாவோட அப்பாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்க. அப்போ சந்தாவோட மாமாவும், இதுக்கு மேல இவங்க இங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு அவங்கள கொல்ல ஆள் அனுப்ப, ஆனா சந்தாவோட அப்பா தான் கொஞ்சம் பயத்துலயும் பதட்டத்துலயும், "மாப்பிள, முதல்ல நீங்க சந்தாவோட கழுத்துல தாலிய கட்டுங்க. உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறமா இவங்களா அவங்களோட ஊர பார்த்து கிளம்பி போயிடுவாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப நாசமாகறத நான் பார்க்க விரும்பல. இவங்கள நீங்க சுட்டு தள்ளிட்டீங்கன்னா, போலீஸு, கேஸுன்னு நீங்க தான் அலைய வேண்டியது இருக்கும். அதனால என் பொண்ணு தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு தான் நீங்க முதல்ல சந்தாவோட கழுத்துல தாலிய கட்டுங்கன்னு" சொல்ல, சந்தாவும் தயவு செஞ்சு வேண்டாம் மாமான்னு கெஞ்ச ஆரம்பிக்க, சேரனும் எகிறிக்கிட்டு வராங்க. ஆனா அங்கிருந்த அடியாட்கள் அவங்க எல்லாரோட கை காலையும் பிடிக்க, சந்தாவ வலுக்கட்டாயமா அவங்களோட மாமா கல்யாணம் பண்றதுக்காக தாலிய அவங்களோட கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா சந்தா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு அந்த தாலியெல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டு, "இங்க பாருங்க, நான் கர்ப்பமா இருக்கேன். என் கர்ப்பத்துக்கு காரணம் சேரன் தான்" அப்படின்னு சொல்ல, மொத்த பேரும் சம்பிச்சு போய் நிக்க, அப்போ சந்தாவோட அப்பாவும், "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உண்மையா?" அப்படின்னு சேரனோட சட்டைய பிடிக்க, சேரனும் பதட்டத்துல சந்தாவ பார்க்க, சந்தாவும் ஆமான்னு தலையாட்டுங்கன்னு சைகை மூலியமாவே சொல்றாங்க. உடனே சேரனும், "ஆமா, சந்தா சொல்றது எல்லாமே உண்மைதான். அவ கர்ப்பமா இருக்கா. எங்களுக்கு குழந்தை பிறக்க போது. நான் தான் சந்தா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா." அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த சோழனும் நிலாவும் கூட யோசிச்சு கூட பார்க்கல. அவங்க ஆல்ரெடி பேரதிர்ச்சியில இருக்கும்போது, அங்க சந்தாவும் உடனடியா அவங்களோட அப்பா கால்ல வந்து விழுந்து, "தயவு செஞ்சு என்ன இவர் கூடயே சேர்த்து வச்சிருங்க. என்னால இவர் இல்லாம வாழ முடியாதுன்னு" அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு அவங்களோட மாமாவும், "சீச்சீ! இந்த மாதிரி ஒரு பொண்ணையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க? இதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல கல்யாணமே ஆகாது. இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கொல்லணும். இவள கல்லாலேயே அடிச்சு கொல்லுங்க" அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கள சொல்ல, ஆனா சந்தாவோட அப்பாவும், "வாய மூடுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தா, முதல்ல எந்திரி. இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்ப முடியாது. ஏன்னா, நீ இத்தன மாசமா நம்ம வீட்ல தான் இருந்த. அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு?" உடனே சேரனும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, "நானும் சந்தாவும் ராமேஸ்வரத்துல சந்திச்சுக்கிட்டது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்லன்னு" கேட்க, உடனே உங்களோட மாமாவும், "ஓ! இது எல்லாமே அப்பனா உங்களோட சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக ஊர் முன்னாடி இப்படி ஒரு ட்ராமாவ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கோவப்பட, ஊர் மக்களும் சந்தாவோட அப்பாவையும் அவங்களோட குடும்பத்தையும் கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்தாவோட அப்பா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. தன்னோட பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட, "எதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்போ ஒரே ஒரு உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். சந்தா, உண்மையாவே உன் வயித்துல இந்த ஆளோட குழந்தை வளருதா?" சந்தாவும் ஆமான்னு தலையாட்ட, "இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணு இன்னைக்கே இப்பவே செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதுல நாங்க தலையிடவே மாட்டோம். உனக்கு யாரு கூட போகணுமோ, யார கல்யாணம் பண்ணிக்கணுமோ, தாராளமா நீ போ. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சந்தாவோட மாமாவும், "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினவள நான் இந்த ஊர் முன்னாடி சாகடிக்காம விட மாட்டேன்னு" துப்பாக்கி எடுத்து சந்தாவோட முகத்துக்கு முன்னாடியே நீட்ட, ஆனா சந்தாவோட அப்பாவும், "இங்க பாருங்க, என் பொண்ணு செத்து போயிட்டா. இதுக்கு மேல செத்த பணத்த நீங்க கொல்லணும்னு நெனச்சா தாராளமா கொல்லுங்க. ஆனா அது அவளுக்கு இல்ல, உங்களுக்கு தான் அசிங்கம்னு" அவங்களோட வாயையும் அடைக்க, அங்கிருந்த மாப்பிள்ளையும் கெத்த காட்டணுன்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட ஆட்கள கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சந்தாவும் அழுதுகிட்டே அவங்களோட அப்பா, அம்மாவோட கால்ல விழ, ஆனா அவங்களோட அப்பா, அம்மாவும் கோவத்துல அவங்கள தள்ளி விட்டுர்றாங்க. சேரன் தான் அவங்கள பிடிக்கிறாங்க. உடனே நிலாவும்,
எல்லாருமே போகறத பார்த்ததுக்கு அப்புறமா, எல்லாருமே போனதுக்கு அப்புறமா சந்தாவோட அப்பா கிட்ட, "இங்க பாருங்க, இவங்க சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க இப்போ சந்தாவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அது எதுக்காகன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரும்மா, என் பொண்ணு செத்துட்டா. இங்க பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி பொய் சொல்லி ட்ராமா போடாதீங்க. சந்தாவுக்கும், சேரனுக்கும் நடுவுல ஒண்ணும் நடக்கலன்னு எங்கள விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஊர் முன்னாடி நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ட்ராமாவ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் ஊர்க்காரங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறமா உங்க முன்னாடியாவது இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு, "அண்ணே தாலி எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல அண்ணே, அத எடுத்து சந்தாவோட கழுத்துல கட்டி விடுங்கண்ணே. அவங்க அப்பா, அம்மா முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க 2 பேருமே ஆசைப்பட்டுருக்கீங்க. அது இப்ப நடந்தே ஆகணும்னு" சொல்ல, அவங்களோட அம்மாவும் அங்கருந்து போக பாக்க, ஆனா அவங்களோட அப்பா அமைதியா அவங்களோட அம்மா சந்தாவோட அம்மாவ கைய பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்பதான் நிலா சொன்னது எல்லாமே சந்தாவோட அம்மாவுக்குமே புரிய வருது. அதனால அவங்க கண் கலங்கி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா சேரனும் அவங்களோட முன்னாடியே சந்தாவோட கழுத்துல தாலிய கட்ட, அங்க சோழன், பல்லவன், பாண்டி, நிலான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பூத்தூவி ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்தாவோட அண்ணனும் கண் கலங்கி இந்த கல்யாணத்த பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. சந்தாவும் அழுதுகிட்டே, "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. இந்த ஊர்க்காரங்க என்ன தப்பா நெனச்சாலும் பரவால்ல. நான் என்னோட வாழ்க்கை முழுக்க இவரு கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இல்லன்னா நான் அடுத்த நொடியே செத்து போயிடுவேன்னு" அழ ஆரம்பிக்க, உடனே சந்தாவோட அப்பாவும் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. சந்தாவோட கண்ணீர தொடச்சு விட்டுட்டு, "இதுக்கப்புறமா இந்த ஊர் பக்கமே வந்துராத. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு" சந்தாவோட கைய பிடிச்சு சேரன் கையில ஒப்படைக்கிறாங்க. அதே நேரத்துல, "உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, கண்டிப்பா என் பொண்ண உன்னால சந்தோஷமா வச்சு பார்த்துக்க முடியும்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. முடிஞ்சா என் பொண்ண பத்திரமா பார்த்துக்கோ. சந்தோஷமா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கருந்து கிளம்பி போக, சந்தாவோட அண்ணாவும் அங்கருந்து கிளம்பி போகுறாங்க. உடனே சந்தாவும் சேரன கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கா. நிலாவும் சோழனும் தான் சந்தாவ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல நிலா சந்தாவ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, சேரன எல்லாருமே போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே, செலவே இல்லாம உன் கல்யாணம் நடந்துருச்சு. பரவாயில்லண்ணே, டெக்கரேஷன் எல்லாம் பிரம்மாண்டமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க வாங்க, நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லார்கிட்டயுமே கொட்டடிச்சு என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஊர்க்காரங்க உன்னை என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்க முன்னாடி நீ சந்தா கூட சேர்ந்து சந்தோஷமா அந்த வீட்ல வாழணும்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரெயின்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வீட்ல இருக்க நடேசனும் இந்த செய்தி கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. வானதியும், "அப்பாடா, ஒரு வழியா சேரண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, என்னால தான் கல்யாணத்த பார்க்கவே முடியலன்னு" சொல்ல, அப்ப பாண்டியும், "இத நீ சொல்லுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் அவ்ளோ சீரியஸான நிலைமையிலயும் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். சில பல ஃபோட்டோஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன்னு" அது மொத்தத்தையுமே அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது மட்டும் இல்லாம, உடனடியா வானதிக்கும் அனுப்பி விடுறாங்க. இத பார்த்துட்டு வானதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில இங்க வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும்னு அவங்க ரொம்ப குதூகலமா அடுத்து என்ன செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், நீங்க எல்லாரும் நெனச்ச மாதிரி ஒரு வழியா பிரச்சனைகள் இருந்தாலும் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நிலாவும் சந்தாவும் ஒரே வீட்ல எப்படி இருக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.